வணக்கம் கைஸ். இன்னைக்கு காலைல எழுந்துச்சு வேலையை நம்ம செடி நம்பர்லாம் நலமான்னு பார்க்குறதா. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் தலை சாஞ்சான், அவன் இன்ன வரை நிமிரவே இல்லை. ஆனால் இன்னொருத்தன் மட்டும் புதுசாக ஒரு இலை விட்டுருக்கான், ரொம்ப சந்தோஷம். காலை வேலைக்கு 2 முட்டையை கடாயில் போட்டு எலுமிச்சை சாதத்து கூட சாப்பிட்டாச்சு. நம்ம கேலிஸ்தானிக்ஸில் தெரிஞ்ச ஒரே ஸ்கில் அது எல்சிட்டு மட்டும்தான். அதுக்கு உயிர் இருக்கான்னு பார்த்தேன், இருக்கு. அப்புறம் சிறிதளவு ஹெட்ஷாட் மட்டும் எல்போ லிவர். வீட்டில் சும்மா இருக்கும் போதெல்லாம் அப்படி தான் குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் குளிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிற வேலை இருந்துச்சு. சொக்காவெல்லாம் மாட்டிட்டு ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு. என்னடா அவன் அடிக்கடி ஃபங்க்ஷன்ன்றான், தெரியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போவானான்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் இல்லை. இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் தான். முடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு ஒரு டீயை போட்டு இன்னைக்கான பயிற்சியை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நமக்கு தொடக்கறின்றதுனால 100 ஸ்குவாடு சுலபமாக முடிஞ்சிருச்சு. அடுத்து பிஸ்டல் ஸ்குவாட் ட்ரை பண்ணலான்னு நானும் பெண்டு போட்டு துண்டு போட்டு பார்க்குறேன், முடியலை. எப்போதும் போல மண்ணை கவிட்டேன். சாம்பிளுக்கு ஒரு 15 புல்லப்பை போட்டு இன்றைக்கான பயிற்சி நேரம் முடிவடைகிறது. கையோட மரவள்ளி கிழங்கையை சாப்பிட்டு பார்க்குக்கு ஜூட் விட்டாச்சு. ஒரு மிதிவண்டி மட்டும் இருப்பதனால் 90s காதலர் மாதிரி எண்ணெயை வச்சு ஓட்டிட்டு வந்தான். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஊஞ்சலை பார்த்தோன்னே எனக்கு ஆர்வமாயிருச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே.